அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல ஆராதனை வேளையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய ஜனங்களாக ஆண்டவருடைய சந்நிதியில் கூடி வந்திருப்பது ஆண்டவர் நமக்கு தந்த பாக்கியம். நம்முடைய நெல்லை திருச்சபை 241வது ஸ்தோத்திர விழாவை கொண்டாட ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். 1780வது ஆண்டு நம்முடைய நெல்லை திருச்சபையினுடைய சபை டாப் எழுதப்பட்டது. தஞ்சாவூரில் அது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு முறை பிஷப் கால்டுவெல் ஐயா அவர்கள் தஞ்சாவூர் சென்றிருக்கின்ற பொழுது அந்த முதல் பதிவேட்டை பார்த்தார்கள். நெல்லை திருச்சபையிலே முதலாவதாக ஞானஸ்நானம் பெற்ற குளோரிந்தா அம்மாளுடைய பெயர், அதைத் தொடர்ந்து 39 பெயர்கள், மொத்தம் 40 பெயர்கள் அந்த சபை டாப்பிலே எழுதப்பட்டிருந்தது. 1780வது ஆண்டிலிருந்து இன்று வரை 241 ஆண்டுகள் ஆண்டவர் நம்முடைய நெல்லை திருச்சபையை வழிநடத்தி வந்திருக்கிறார். தடைகள் பல தாண்டி வந்திருக்கின்றோம். தன்னிறைவுடன் செயல்படுவதற்கு கர்த்தர் பாக்கியம் தந்திருக்கிறார். திருச்சபையின் வளர்ச்சியிலே அன்று தொட்டு இன்று வரைக்கும் கர்த்தர் செயல்பட்டு வருகிறார். திருச்சபை கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. இந்த திருச்சபையிலே நீங்களும் நானும் அங்கத்தினர்களாக இருப்பது கர்த்தர் தந்த மாபெரும் பாக்கியம். இந்த நெல்லை திருச்சபை இன்றைக்கு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசுவாச குடும்பங்கள், 132 குரு சேகரங்கள், 798 ஆலயங்கள் அடங்கிய ஒரு பெரிய திருமண்டலமாக இருக்கிறது. இந்த நெல்லை திருமண்டலத்திலிருந்து தான் தூத்துக்குடி நாசிரை திருமண்டலம் பிரிந்தது. மற்றும் சில திருமண்டலங்கள் நம்முடைய பகுதியிலிருந்து பிரிந்து சென்றிருக்கின்றது. நெல்லை திருச்சபை மிகவும் ஆசீர்வாதமான ஒரு திருச்சபை. நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். நீங்கள் சில நேரங்களில் மற்ற நகரங்களுக்கு செல்கின்ற பொழுது, மற்ற நாடுகளுக்கு செல்கின்ற பொழுது, நம்முடைய மக்களை சந்திக்கின்ற பொழுது சொல்வார்கள், ஐயா, நமது திருநெல்வேலி திருச்சபையை குறித்து நாங்கள் சிந்திக்கிறோம். நாங்கள் அங்கம் கொண்ட அந்த கிராமத்தில் இருக்கிற திருச்சபையை நினைத்து கொண்டு இருக்கிறோம். அந்த திருச்சபையின் வழியாக ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று சொல்வதையெல்லாம் நீங்கள் கேட்கலாம். நம்முடைய நெல்லை திருச்சபையினுடைய மக்களுக்கும் ஆலயத்திற்கும் மிகுந்த நெருங்கிய தொடர்பு உண்டு. காலையில் மாலையில் ஆராதனை நேரங்கள், கடவுளை தேடுவதற்கான நல்ல வாய்ப்புகள் நெல்லை திருமண்டலத்திலே உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த நெல்லை திருச்சபையை ஆண்டவர் நேசிக்கிறார், நாமும் நேசிக்கின்றோம். ஆகவேத்தான் அநேக கல்வி ஸ்தாபனங்கள், மருத்துவமனைகள் மற்றும் கல்லூரிகள் இவைகளின் வழியாக நற்செய்தியை அறிவித்து வருகிறோம். இந்த நெல்லை திருச்சபை நம்மை பல வகையிலே வழிநடத்தி ஆசீர்வதித்து வருகிறது. சில நேரங்களிலே சொல்வது உண்டு, இந்த நெல்லை திருச்சபை இந்த மண்ணில் வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்களும் நாமும் எப்படி இருந்திருப்போம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.
இன்றைக்கு நம் அனைவருக்கும் ஒரு முகவரியை தந்திருக்கிறது என்று சொன்னால் அது இந்த நெல்லை திருச்சபையினுடைய வாழ்க்கை முறையே ஆகும். ஆகவே இந்த திருச்சபையை நாம் நேசிப்போம். 241வது தோத்திர பண்டிகை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வதற்கு ஒருபோதும் மறக்கக்கூடாது. இந்த வேளையிலே நான் எபேசியர் கடிதத்தில் இருந்து திருச்சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற சில உருவகங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்டி இந்த தியான நேரத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். எபேசியர் கடிதத்திலே பவுல் திருச்சபையை குறித்து சொல்லுகிற பொழுது அவர் அநேக காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது உருவகமாக எபேசியர் 2வது அதிகாரத்திலே நீங்கள் 19 முதல் 22 வசனங்களை படித்து பார்த்தால் அங்கே பவுல் அடிகளார் குறிப்பிடுகின்ற பொழுது சர்ச் இஸ் எ பில்டிங், திருச்சபை தேவனுடைய மாளிகை என்று குறிப்பிடுகிறார். சர்ச் இஸ் எ பில்டிங், தேவனுடைய மாளிகை. தேவனுடைய மாளிகையாக இந்த திருச்சபை இருக்கிறது. இந்த திருச்சபை தேவனுடைய மாளிகையாக இருப்பதற்கான காரணத்தை அங்கே எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு இருக்கிறது. இசைவாய் இணைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு கற்கள் எவ்வளவு முக்கியமோ அதைத்தான் இங்கே திருச்சபையோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லை வைத்து கட்டி அழகான ஒரு மாளிகை எழுப்பப்படுவது போல விசுவாசிகள் ஒவ்வொருவராக இணைக்கப்பட்டு தேவனுடைய மாளிகையாக திருச்சபை எழும்புகிறது. இந்த மாளிகையிலே ஒவ்வொரு அங்கத்தினரும் ஒவ்வொரு கற்கள். ஆகவே தான் அவர் சொல்லுகிற பொழுது பாருங்கள், அவர் மேல் கிறிஸ்துவின் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஆகவே இந்த ஆலயம் கடவுளுடைய வீடு, தேவனுடைய வீடு. இந்த தேவனுடைய வீட்டிலே நீங்களும் நானும் அங்கத்தினர்களாக இருப்பதற்கு இணைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த இணைப்பு என்கிற வார்த்தை கிரேக்க பதம் கொயினோனியா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொயினோனியா என்றால் யூனிட்டி, ஐக்கியம். ஆகவே ஒவ்வொரு கற்களும் இணைந்து அழகான மாளிகையாக எழுப்பப்படுகின்றது போல ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் இணைக்கப்பட்டு ஆண்டவருக்குள் மாளிகையாக, தேவனுடைய வீடாக, தேவனுடைய நகரமாக கூட்டி இணைக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதை பவுல் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆகவே இந்த கொயினோனியா, இந்த ஒற்றுமை, இந்த இணைவு, இசைவு நமக்குள் இருக்கின்றபடியினாலே திருச்சபை வளர்ந்து பெருகுகிறது. இரண்டாவதாக திருச்சபை குறித்து சொல்லுகின்ற பொழுது இங்கே பவுல் இந்த எபேசியர் கடிதத்திலே அவர் கோடிட்டு காட்டுகிறார். சர்ச் இஸ் எ பாடி, திருச்சபை கடவுளின் உடல், திருச்சபை கடவுளின் சரீரம் என்று எழுதுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கின்றபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை கொடுக்கிறது. ஒருவேளை உடல் வளர்ச்சிக்கு அங்கே உள்ளுறுப்புகள் எவ்வளவு அவசியம். ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உறுப்புகள் மிகவும் அவசியம். ஒரு திருச்சபை அது ஆரோக்கியமாக இருப்பதற்கு விசுவாசிகள் அனைவரும், ஆண்டவருடைய பிள்ளைகள் அனைவரும் அதற்கு உறுப்புகளாக இருக்கிறார்கள் என்பதை இங்கே ஆக்கியோன் குறிப்பிடுகிறார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரோமர் 12ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசித்தால் கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் அவயவங்களாக, உறுப்புகளாக இருக்கிறோம் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு உறுப்பும் தனக்கென்று குறிக்கப்பட்ட பணியை செய்வதால் அந்த சரீரம் வளர்ச்சி அடைகிறது. மீண்டும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு உறுப்பும் தனக்கு குறிக்கப்பட்ட பணியை செய்வதனால் அந்த சரீரம் வளர்ச்சி அடைகிறது. திருச்சபை வளர்ச்சி அடைவதற்கு திருச்சபைகளின் விசுவாசிகளாகிய நாம் கடவுளின் சரீரத்திலே கிறிஸ்து தலையாக இருக்கும் இந்த சபைக்கு, சரீரத்திற்கு நாம் உறுப்புகளாக இருக்கிறோம்.
அவயவங்களாக இருக்கிறோம். அந்தந்த அவயவம் அந்தந்த வேலையை செய்கின்ற பொழுது திருச்சபை வளர்ச்சி அடைகிறது. ஆகவே தான் பவுல் குறிப்பிடுகின்ற பொழுது சர்ச் இஸ் எ பாடி, திருச்சபை கடவுளின் உடல், கடவுளின் உறுப்பு, கடவுளின் சரீரம் என்று எழுதுகிறார். மூன்றாவதாக சர்ச் இஸ் எ பிரைட், திருச்சபை கிறிஸ்துவின் மணவாட்டி. திருச்சபை கிறிஸ்துவின் மணவாட்டி. எபேசியரின் புத்தகத்திலே 5வது அதிகாரத்திலே 23வது வசனம் முதல் 29வது வசனம் வரைக்கும் அவர் அழகாக சொல்லுகிறார். ஆகவே திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஐக்கியம், கிறிஸ்து மணவாளன், திருச்சபை மணவாட்டி. இந்த மணவாட்டி எவ்விதமாக இருக்க வேண்டுமாம் தெரியுமா? அதை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லுகிறார். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்ததும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு அதற்கு தம்மைத்தாமே கிறிஸ்து ஒப்புக் கொடுத்தார். கரை திரையற்ற திருச்சபை, கரை திரையற்ற மணவாட்டி. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, திருச்சபை யார்? நீங்களும் நானும் தான் திருச்சபை. அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய இந்த திருச்சபை அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். ஒருவேளை பரிசுத்தம் என்கின்ற இந்த வார்த்தை இங்கே கோடிட்டு காட்டப்படுகிறது. பரிசுத்தம் என்று சொன்னால் அதனுடைய கிரேக்க பதம் காக்கியாஸ். காக்கியாஸ் காக்கியாஸ் என்று சொன்னால் டு செட் அபார்ட், பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய மணவாட்டியாக, கடவுளின் பிள்ளைகளாக பிரித்து எடுக்கப்பட்டு இருக்கிறோம். நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஆல்டரில் அழகான ஒரு டேபிள் இருக்கிறது. இந்த டேபிள் ஆலயத்திற்காக, பணிவிடைக்காக அது ஒரு தச்சனால் செய்யப்பட்ட ஒரு டேபிள். இந்த டேபிள் தேக்கு மரத்தால் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த டேபிள் மாதிரி நம்ம வீட்டில் ஒரு டேபிள் அதே தச்சன் அதே தேக்கு மரத்தில் செய்கின்ற பொழுது வீட்டில் போடுகிற அந்த டேபிளை நம்ம சொல்லுகின்ற பதம் வெறும் மேஜை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே வருகின்ற பொழுது அதை திருமேஜை என்று சொல்லுகின்றோம். திருப்பணிவிடைக்காக அது பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறது. வேறு எந்த ஒரு பர்பஸுக்கும் அதை நம்ம என்ன செய்ய போவதில்லை, பயன்படுத்த போவதில்லை. வீட்டில் இருக்கின்ற மேஜையை நாம் எதற்கு வேண்டும் என்றாலும் பயன்படுத்துவோம். ஆனால் இந்த திருமேஜையை வேறு எதற்கு நாம் பயன்படுத்துவதில்லை. ஆண்டவருடைய பணிக்காய், கர்த்தருடைய பணிக்காய் இதை பயன்படுத்துவோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை அவருக்கென்று அவருடைய பிள்ளைகளாக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை தாமரை தண்ணீருக்குள் இருக்கிறது, அதன் இலைகளின் மேல் தண்ணீர் ஒட்டுவதில்லை. கடலுக்குள் மீன்கள் இருக்கிறது, அந்த மீன்களின் மேல் உப்பு ஒட்டுவதில்லை. இந்த உலகத்தின் கரைகளுக்குள்ளே, இந்த உலகத்தின் பலவிதமான இடர்பாடுகளுக்குள்ளே சிக்கி தவிக்கின்ற விசுவாசி இந்த உலகத்தின் எந்த ஒரு கரைகளும் தன் மீது படாதபடிக்கு கிறிஸ்துவை சந்திக்கும் மணவாட்டியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். திருச்சபை அழைத்திருக்கிறார். ஆகவே தான் பவுல் சொல்லுகின்ற பொழுது எபேசியர் கடிதத்திலே சர்ச் இஸ் எ பில்டிங், சர்ச் இஸ் எ பாடி, சர்ச் இஸ் எ பிரைட். திருச்சபை தேவனுடைய மாளிகை, திருச்சபை கிறிஸ்துவின் சரீரம், திருச்சபை கிறிஸ்துவின் மணவாட்டி. நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கின்னிபிக் என்கின்ற ஒரு சின்ன குட்டி மிருகம். இந்த கின்னிபிக் மலைபடர்ந்த மலையிலே வாழ்கின்ற ஒரு மிருகம். இதை பிடிக்க செல்கின்றவர்கள் அது வசிக்கின்ற இடத்திலே, அது இருக்கின்ற இடத்திலே அசுத்தமான பொருட்களை கொண்டு வைத்து விட்டு வந்து விடுவார்கள். இந்த கின்னிபிக் மிகவும் தூய்மையான ஒரு மிருகம். தன் மீது எந்த ஒரு அசுத்தமும் படாதபடிக்கு தன்னை பாதுகாத்து கொள்ளும். கடவுள் அந்த சின்ன குட்டி மிருகத்திற்கு ஒரு உணர்வு கொடுத்திருக்கிறார். இறை தேடுவதற்கு அது வெளியே சென்று விட்டு மீண்டும் தன் இருப்பிடத்திற்கு வரும் பொழுது தன்னுடைய சுவாசத்தினாலே தன்னுடைய இருப்பிடத்தில் இருக்கின்ற அசுத்தமான காரியங்களை அது உணர்ந்து கொள்ளும். அந்த கின்னிப்பிக்கு நினைக்குமாம், என்னுடைய சரீரத்தை கரைப்படுத்தி, என் சரீரத்தை கரைப்படுத்தி நான் இதற்குள் செல்ல மாட்டேன். என் சரீரம் பரிசுத்தமானது, என் ஜீவன் போனாலும் நான் என் வாழ்வை கரைப்படுத்த மாட்டேன் என்று அந்த பனிபடர்ந்த மலைகளிலே ஓடி செல்கின்ற பொழுது வேட்டையாடுகின்றவர்கள் அதை பிடித்து சென்று விடுவார்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதைத்தான் எபிரேயர் சொல்லும் பொழுது பரிசுத்தத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில்லை, நீங்கள் இன்னும் இரத்தம் சிந்தவில்லையே என்று எழுதுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம்
கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கிற நாம் கரை திரையற்றவர்களாக, மாசு இல்லாத மிகவும் புனிதர்களாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் பவுல் அடிகளார் மூலம் எபேசு திருச்சபைக்கு கோடிட்டு காட்டுகிறார். இந்த காலை வேளையிலே அன்புக்குரியவர்களே, வளர்ந்து பெறுகின்ற திருச்சபை, நம்முடைய திருச்சபை தேவனுடைய மாளிகை, நம்முடைய திருச்சபை கிறிஸ்துவின் உடல், நம்முடைய திருச்சபை கிறிஸ்துவின் மனவாட்டி. இந்த திருச்சபையில் அங்க வைக்கின்ற நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவர்